எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சதும் கிச்சனில் வேலை செய்யணும் இல்லையோ கண்டிப்பாக அந்த பால்கனியில் வந்து இந்த 2 பாட்டிலையும் தண்ணி வந்து நிறச்சிடுவேன். எதுக்காக அப்படின்னா இந்த அம்மா வர்றாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வேண்டி தான். எப்போவுமே காலையில் இங்கே தண்ணி நிறச்சிட்டு காலையில் வச்சுட்டேன்னா ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேபேஜ் தான் போட்டிருக்கேன். ஒன்று தான் நர்சரியில் வந்து வாங்கி போட்டேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேபிஸ் எல்லாம் வந்துருச்சு. இதில் கப்பி பீஸ் எல்லாம் வாங்கி விடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நேட்டிவ் போகிறதுனால அந்த பிளான் எல்லாம் கேன்சல். இருந்தாலும் எப்பவும் தண்ணி வந்து இங்கே ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே புறா மட்டும் இல்லை, சின்ன அணில், மைனா, காக்கா எல்லாமே வந்து குடிச்சிட்டு போகும். அதனால் எப்போவுமே இந்த வெயிலுக்கு பாவம் நம்மளே தண்ணி கஷ்டப்படுறோம். அதனால் அந்த வாயிலா ஜீவனுக்கு வந்து வச்சுருவேன். அப்பப்போ தீனும் வந்து அதுக்கு தேவையான அரிசி அந்த மாதிரிலாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே முடியாமல் போயிடுச்சு. பார்த்துருங்க, தண்ணி ஊற்றுறதுமே அழுங்காமல் வந்துட்டார். ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் வந்துடுவார். சப்போஸ் அதில் தண்ணி இல்லை அப்படின்னா 2-3 டைம் வந்து பார்த்துட்டு போவார். நான் வந்து தண்ணி ஊற்றல அப்படின்னா உடனே சவுண்டு விட ஆரம்பிச்சிடுவார். அதோட சவுண்டு கேட்டாலும் நான் புரிஞ்சிருவேன், பாட்டில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஃபில் வந்து பண்ணி வச்சுடுவேன். பால்கனியில் எப்போவுமே பேட் சவுண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.